அண்மைச் செய்தி குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியிலிருந்து நேரலையாக வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தமிழக முதல்வர் சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்கிறது? யாரையெல்லாம் இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க? என்னென்ன பயண திட்டங்கள்? 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்குள் அவருடைய பாதுகாப்பு வாகனங்கள் சென்றது என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. சந்திப்பு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பதற்கு முன்பாக டெல்லி ராஷ்டிரபதி பவன் இல்லத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த மாதம் இறுதியில டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பின் போதே குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையும் சந்திப்பார் என்று அப்போது தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் 2 நாள் அரசுமுறை பயணத்தில் அந்த சந்திப்பு நிகழவில்லை. அதற்கான காரணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக 3 நாட்கள் சென்று இருக்கிறார். எனவே முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்ட பிறகுதான் குடியரசுத் தலைவர் டெல்லிக்கே வருவார் என்பதால் இந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்ற விளக்கமும் சொல்லப்பட்டது. இந்த நிலையிலே மீண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று பிற்பகல் டெல்லி வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை மரியாதை நியமித்தமாக சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு சென்று அங்கும் மரியாதை நியமித்த சந்திப்பு என்பதை நடத்தி வருகிறார் அப்படின்ற தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. காட்சிகளும் கூட உறுதிப்படுத்துகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து யாரையெல்லாம் சந்திக்க போகிறார்? இன்று 2வது அரசுமுறை பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு முக்கியமான சந்திப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் குடியரசுத் தலைவருடைய சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவருடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த இருவருடைய சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை 6:30 மணிக்கு டெல்லி ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களை அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைக்காத போது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சி தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து ஆட்சி அமைக்க வழிவகுத்தது. இதன் ஒரு பகுதியாக தான் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில டெல்லியினுடைய ஒரு பயணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர்களை சந்திக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டமிட்டு இந்த சந்திப்பு என்பதும் இன்று மாலை 6:30 மணிக்கு டெல்லி ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை குழு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் எல்லாம் உடன் இருப்பதற்கான சாத்தியமான சூழல்கள் இருக்கிறது என்பதையும் காங்கிரஸ் வட்டாரங்களிலிருந்து நாம் விசாரித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களோடு இந்த சந்திப்பு இன்றைய முதல் நாள் நிறைவு பெறுகிறதா என்றால் இல்லை. இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய CPI கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் D ராஜா அவர்களை அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு முன்பாக நாம் CPI கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது ஏற்கனவே D ராஜா அவர்கள் கட்சி அலுவலகத்தில் தான் இருக்கிறார். முதலமைச்சர் தரப்பிலிருந்தும் சந்திக்க வர இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மற்றும் டெல்லி காவல்துறையும் குறிப்பிட்ட CPI அலுவலகத்தில் பாதுகாப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். இரவு 7 மணிக்குள்ளாக வந்து சந்திப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொதுச் செயலர் அவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை வழங்கியிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று D ராஜா அவர்களுடைய சந்திப்போடு இன்றைய முதல் நாள் அந்த நிகழ்வு என்பதை முடித்துக் கொள்கிறார். நாளை காலை 10 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நாட்டினுடைய நிதி ஆயோக் கூட்டம் என்பது கூட இருக்கிறது. கொள்கை குழு கூட்டம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கூட்டத்தில் நாட்டினுடைய பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கக்கூடிய நிலையில மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயும் பங்கேற்க இருக்கிறார்.
11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை 2வது முறையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவார் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் விரைவில் தமிழ்நாட்டினுடைய முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. நாளை காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது நாளை இரவு 8:30 மணி வரை நீடிக்கக்கூடும். இரவு விருந்தோடு இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது நிறைவு பெறும். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு இல்லம் திரும்புவார் என்றும் வெள்ளிக்கிழமைதான் அவர் மீண்டும் சென்னை திரும்புவார் அப்படின்ற விவரங்களை எல்லாம் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறாங்க. முதல் நாள் இந்த பயணத்தை பொறுத்தவரையிலுமே இன்று குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச இருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.